வணக்கம் மக்களே, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். ஒரு கை கடிகாரத்தோடயே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? அவருக்கு அந்த கை கடிகாரத்து மேலே ஒரு லவ். எப்படின்னா, அது ஒரு மிஷின், அது ஒரு டெக்னாலஜி. அன்னைக்கு கார் இயங்குகிற அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இயந்திரத்தை இந்த கை கடிகாரத்துக்குள்ளே சின்னதாக மிஷின் மாதிரி கொண்டாடுறாங்களேன்னு அது மேலே அவருக்கு ஒரு லவ். அதனால் வாட்ச் எப்போவுமே கட்டுவார். ஒரு பதவி ஏற்றோடனே 1977 முதலமைச்சர் ஆன உடனே இந்த கை கடிகாரத்து மேலே லவ்னால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ ஹெச்எம்டிங்கிற வாட்ச் கம்பெனி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் டாமினேஷன். அன்றைக்கி அதான் மோனோபொலி. வாட்சில் வேறு எதுவுமே வாட்ச் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, 1978 ஃப்ரான்ஸில் இருக்கிற எபாக்கஸ் அந்த கம்பெனி தான் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய கம்பெனி வாட்ச் நிறுவனத்தில். அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எங்களோட இடத்துல வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி. பாருங்கள், எப்போ 1978 பதவி வந்து அடுத்த வருஷமே வாட்ச் மேலே அவ்வளோ லவ். இப்போ இந்த நேரத்தில் தான் டாடா குரூப்பை பற்றி இங்கே பேசியே தீரணும். என்னென்னா, ஜேஆர்டி டாட்டாவுக்கு இது காதுக்கு வருது. ஜேஆர்டி டாட்டா என்ன நினைக்கிறாருனாக்கா, ஜேஆர்டி டாட்டாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி தமிழ்நாடு வந்து ஃப்ரான்ஸோட பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அன்னைக்கு டாட்டா குரூப் வந்து நான் வாட்ச் கம்பெனி போடுறேன்னு சொன்னால் லைசன்ஸ் கிடைக்காது. நீ பாட்டுக்கு ஆரம்பிச்சுன்னா எங்கள் ஹெச்எம்டி நீ வந்து அடிச்சிட்டினா. அதனால் டாடா குரூப் என்ன பண்ணாங்கன்னா, குவென்ஸ்டர் போர்டு மட்டும் போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சும்மா பேருக்கு. டாட்டானே சொல்லாமல் அந்த குவென்ஸ்டர் கம்பெனி தமிழ்நாட்டை அணுகுது. நாங்கள் உங்களோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் எங்களோட டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு நாங்கள் பண்ணுறோம், உறுதி கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்கள் ஒன்று நிலமும் லைசன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் பண்ணித்தரோன்னு. அன்னைக்கு டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிட்கோ என்ன பண்ணுதுன்னா, ஹொசூரில் லேண்டை கொடுக்குறாங்க. அன்னைக்கு அதனோட மதிப்பு 10 கோடி. ஓகே, அன்னைக்கு அதனோட மதிப்பு 10 கோடி. எல்லாத்தையும் சேர்த்து, தமிழ்நாட்டோட எல்லாத்தையும் சேர்த்து 10 கோடி. அப்போ தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பண்ணுறனால எனக்கு உன்னோட ஈக்குவிட்டியில் 27% வேணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அப்புறம் நெடுஞ்செழியன் அவர்கள், இவங்கெல்லாம் ஃபினான்ஸில் அப்போ தான் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இருக்கிறாரு, பேசுகிறாங்க. அப்போது 27% தரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி வந்தது தான் டைட்டன் வாட்ச் கம்பெனி. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த குயின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பேப்பரை சென்ட்ரலுக்கு அனுப்புது. டாட்டாங்கிற பேரே இல்லை, பேரை மறைச்சது டாட்டா. இதை தமிழ்நாடு இப்போ என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரலுக்கு அனுப்புது, அப்ரூவலுக்கு, லைசன்ஸுக்கு அனுப்புது. நாங்கள் இது மாதிரி கடிகாரம் பண்ண போகிறோம், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு சொன்னோன்னே அவங்க, அதாவது டாட்டாவின் பெயர் மறைக்கப்பட்டு அனுப்புகிறது. டாட்டாவோட பேரே அங்கே தெரியல, யாருக்குமே சொல்லலை. இது டாட்டா நிறுவனம்னே சொல்ல, ஏன்னா கவர்மெண்ட் தெரிஞ்சால் அது கொடுக்காது. இப்போ யாருக்கு த்ரூவில் பண்ணுறோம்? தமிழ்நாடு த்ரூவில் பண்ணுறோன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினச்சிருச்சு, இது தமிழ்நாடோட கம்பெனி தானேன்னு சொல்லி அதுக்கு லைசன்ஸ் தராங்க. கடைசியில் அந்த பிளான்ட் ஓப்பன் ஆகும்போது, திறப்பு விழாக்கு 1978, 79 ஜேஆர்டி டாட்டா வர்றாரு அந்த அந்த திறப்பு விழாக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அது லிஸ்டட் ஆனதுக்கப்புறம் அந்த குயின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ரைட்ஸ் இஷ்யூவில் குயின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்ளைவே பண்ணல. முழுக்க எல்லாத்தையும் டாட்டாவே வாங்கப்பட்டது. அதனால தான் இன்றைக்கும் டைட்டன்கிற பேர், டைட்டன் இருக்குல்ல, டாட்டா இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு, அது பேர் தான் டைட்டன். அன்றைக்கி போட்டோம்ல 10 கோடி, அன்றைக்கி போட்டோம்ல 10 கோடி தமிழ்நாடு. இன்றைக்கி 1.2 ட்ரில்லியன். எவ்வளோ சார்? 1.2 ட்ரில்லியன் மதிப்பு. யார்? வாட்ச் லவ்வர் எம்ஜிஆர் அன்னைக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு அதனோட மதிப்பு 1.2 ட்ரில்லியன். 10 கோடி ஆனது இன்னைக்கு 1,20,000 கோடியாக இருக்குது இல்லையா? ஒருவேளை 1986, 93 டைட்டனோட ஷேரின் விலை வந்து, பங்கின் விலை ₹5.39. ஒருவேளை அன்னைக்கு நான் 1986, 93 ஒருவேளை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் சென்செக்ஸில் ₹1,00,000 நான் முதலீடு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி 1.64 கோடி. சிஏஜிஆர் மதிப்புப்படி 13.6%. கரெக்டாக? இதையே நான் பேங்க் எஃப்டியில் அதே 1,00,000 போட்டிருந்தா இன்றைக்கி 15 லட்சம். அதே மாறாக அதே 1,00,000 நான் பங்குகளில், டைட்டன் ஷேர் பங்குகளில் இப்போ நான் போட்டிருந்தேன்னா 9.53 கோடி. சார், 9.53 கோடி எங்கே இருக்குது? தனி பங்குகளின் மீது முதலீடு செய்யும் பொழுது அதற்கு கீழே வருகிறது சென்செக்ஸு, அதற்கு கீழே வருது எஃப்டி. இதில் பங்கில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதோட சிஏஜிஆர் மட்டும் 25% கடந்த 40 வருஷமாக. இதில் பாருங்கள், தமிழ்நாடு ஈவுத்தொகையாக, அதாவது டிவிடெண்ட்டு 307 கோடி பெற்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த போர்டில் இருப்பாங்க.
இப்போ தமிழ்நாடு அரசு முதலீடு பண்ணுச்சு இல்லையா 10 கோடி அந்த நிலத்துக்கு தொழில் கட்டமைப்புக்கெல்லாம். ஒருவேளை அன்னைக்கு ஒரு லேண்டில் நிலத்தில் முதலீடு பண்ணியிருந்தா, அதே ஒசூரில் அந்த ஏக்கர்லாம் வாங்கி பண்ணியிருந்தா 10 கோடி பண்ணியிருந்தா இன்னைக்கு அது 3000 கோடியை தாண்டாது. மாறாக அந்த பங்குகளை வச்சதுனால 1.2 ட்ரில்லியன் மதிப்பு அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த நிஜ கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்க, பங்குச்சந்தையில் பங்குகளில் முதலீடு என்பது மிகப்பெரிய பில்லியனியர் ட்ரில்லியனர் ஆக்குது. இதே நான் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தேன்னா என்னைய லட்சாதிபதி ஆக்குமே தவிர என்னைய ட்ரில்லியனராக என்னைக்கு ஆக்க போகிறதில்ல. சொல்லுங்கள் நீங்கள், வாரன் பஃபட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? ஜுன்ஜுன்வாலா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? கச்சோடியா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? கேடியா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? ஹர்ஷத் மேத்தா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? பங்குகள் சார். ஆனால் இப்போ நீங்கள் அது அப்படியே உள்டாவாக பாருங்களேன். அதே வருஷம் வேறு ஏதாவது பங்குகளை போட்டு டீலிஸ்டட் ஆகி சொதப்பின கம்பெனிகள் இருக்கும். அப்போ இங்கே ஒரு பொதுமக்களை நீங்கள் ஒன்று கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். ஒரு முதலீட்டை ஒரு இடத்துல மட்டும் பண்ணிடவே கூடாது. இவ்வளோ தான் சார் டைவர்சிஃபிகேஷன். அப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா நான் 1 லட்ச ரூபா ஒரு கம்பெனி மேலாம் போட முடியாது. ஐயோ எனக்கு தெரியாது, ஈவன் அந்த பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா, பொதுமக்கள் 10,000 10 கம்பெனிகள் ஒரு செக்டராக நான் போடும் பொழுது அதில் 4 ஸ்டாக் எனக்கு தோத்தாலும் பங்குகள் தோத்தாலும் எனக்கு வெற்றி அடையும். ஆனால் தேர்வு செய்யும்போது சிறப்பாக தேர்வு செய்யணும். அதை எப்படி தேர்வு செய்யறதுங்கிறத ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் மல்டிபேக்கர் ஸ்டாக்கில். ஆனால் நான் 4வதாக கொடுக்க போகிறது தரமாக இருக்கும். நீங்கள் உங்களால் மறுக்கவே முடியாது, வெரி தரமாக இருக்கும். அந்த 4வது மல்டிபேக்கர் ஸ்டாக் பங்குகளை தேர்ந்தெடுப்பது எப்படிங்கிறதுல எந்த பங்குகளையும் குறிப்பிடாமல் முழுக்க ஒரு பங்கு 1 லட்ச ரூபா இருக்கிற ஆள் அவர் எப்படி முதலீடு பண்ணணுங்கிறத நான் தீர்க்கமாக கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்னை கெஸ்ட்டாக அழைச்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். வந்திருந்தது கிட்டத்தட்ட 86 பேர். அதில் 82 பேர் என்னோடய ரசிகர்கள். ஒரு அம்மா அதில் வந்து அழுதுகிட்டு என்கிட்ட ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. தன் பையன் 36 லட்சத்தை ட்ரேடிங்கில் விட்டுட்டான் தம்பி, என் பையன் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. ஒரு இஸ்லாமியர் வந்து தன் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கண்ணே அப்படின்னாரு. நான் 36 ஆட்டோகிராஃப் கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80 செல்ஃபி எடுத்தேன். அந்த அன்பை பார்க்கும்போது அந்த எல்லாம் முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு கீழே போகும்போது அந்த அம்மா என் சட்டையை பிடிச்சி கடிச்சு, உன்னையெல்லாம் யாரா இங்கே வர சொன்னா தம்பி, வராதரா அப்படின்னாங்க. இத்தனை வருடாங்க பல வருஷம் நான் வந்து பாலைவன தேசத்தில் வேலை பார்க்கும் பொழுது மொபைல் அலௌடு கிடையாது. ஈவினிங் வந்துட்டு தமிழ் ஆளுமைகள், பங்குச்சந்தை ஆளுமைகள் எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, சார் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தில் பார்ப்பேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அப்பா சூப்பராக சொல்கிறாரியா அப்படின்னு நான் நினச்ச பல அண்ணன்கள், பல வித்தகர்கள், நான் அவர்களை பெரிய மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் அவர்கள் இவ்வளோ, அதாவது என்னை அவங்க மேலே ஏற்றுறாங்களா இல்லை அவங்க கீழே வர்றாங்களான்னு தெரியல. எனக்கு ஈக்குவலாக போய் அவர் சாதாரண ஆளுங்க. ஓகே, நீங்கள் 25 வருட நிபுணருங்கிறீங்க. ஒரு பங்குச்சந்தை நிபுணர் அல்லது பொருளாதார நிபுணர்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் நிபுணர் கிடையாது. எப்படி வாங்கணும்னு சொல்லணும். பாண்டு பக்கம் போகாதுன்னு சொல்கிற நிபுணர் கிடையாது. பாண்டை எப்படி தேர்வு செய்யறதுன்னு சொல்லணும். म्यूचुअल फंड மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. म्यूचुअल फंड सही है, कौन सा सही है? हाँ 4000 म्यूचुअल फंड है, कौन सा सही है भाई? 4003 இருக்குது म्यूचुअल फंड, எது சரி? நல்ல கோவிட்லேருந்து மேலே ஏறின 5 மட்டும் அப்படியே காமிச்சு அது பேர் என்னது, ஸ்பெக்குலேட்டிவ். தோல்வியான மியூச்சுவல் ஃபண்டை யாருமே பேசுறது இல்லையா? ஏன்? அப்போது வியாபாரம் பண்ணலாம். இங்கே எல்லாரும் பேசக்கூடிய அவர்கள், நான் இப்போயே சொன்னேன், நான் ஆல்ரெடி சொன்னேன், பல நிறுவனங்கள் அந்த மாதிரி தான் இயங்குறாங்க. கமெண்ட் கீழே வரும். அவங்க இப்போ நான் சொன்னல, ஒரு அண்ணன் சொன்னார்ல, மதிப்புமிக்க அண்ணனா நான் நினச்சேன் பார்த்தீங்களா, தமிழ் ஆளுமைகளாக நினச்சேன் பார்த்தீங்களா, உருவாத்திருந்தேன் நான். வெளியில் இருக்கும்போது நான் உள்ளே வரும்போது தான் தெரியுது வியாபாரத்தின் மூலிமா யார் யார் இருக்கிறா, வியாபாரத்துக்காக யார் யார் பேசுகிறான்னு பார்க்கும் பொழுது தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறத நான் இங்கே அப்படியே பார்க்குறேன். இதே நார்த் இந்தியா போகிறேன், எந்த முதலீடாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு தொந்தரவு கிடையாது, ஒருத்தனை பண்ணுறது கிடையாது. ஒன்று ட்ரேடிங்கை பற்றி பேசினாலும் F&O பற்றி பேசினாலும் லெஃப்ட் ரைட்டு போட்டு அவனை வச்சு தர்மடி அடிப்பானுங்க யூடியூப்பில், அது இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும். ஆனால் இங்கே நல்ல முறைக்கு கல்வியாக எடுத்து சொன்னால், ஏன்னா எடுத்து சொல்லிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா, சார் இதுதான் சமூக நீதி. சமூக நீதியில் அன்னைக்கு கல்வியே கிடைக்க விடாமல் ஒரு சமூகம் இருந்தது. கல்வியே இவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருந்தது. அதே தான் இப்போது இந்த சமூக நிதி கல்வி எங்கே போயிடுமோன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வியாபாரத்திற்காக. சார் ரொம்ப தவறு சார். வியாபாரம் அது பண்ணணும். இப்போ யார் பேசுகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நிறுவனத்தின் பேருக்கு பின்னாடி நிற்பாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த அண்ணன் ஆஃபீஸில் 3 பேர் என்னோடய ஃபேனு.
ஃபோன் பண்ணுறேன், அண்ணே பயப்படுறாங்கண்ணே உங்களை பார்த்து. அது ஏன்டா பயப்படுறாங்க? ஆனால் பாண்டுனாலே பயப்படுறாங்கண்ணே. நான் சொன்னேன், தம்பி பாண்டு நான் சொல்லடா, நான் சொல்லி பெரிய ஆளாகலை. என்எஸ்சி எம்டி சொல்கிறாரு, கிஃப்ட் சிட்டி சேர்மன் சொல்கிறாரு, செபியோட சேர்மன் சொல்கிறாரு, பெரிய பெரிய வித்தகர்கள் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்கப்பா. நான் சொல்கிறேன், நான் என்ன பெரிய ஆளா? அவங்களோட பெரிய ஆளா? பாண்டு மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது, எஃப்டியில் ரிஸ்க் இருக்குது, கோல்டில் ரிஸ்க் இருக்குது. எப்படி வாங்கணும்னு சொல்கிறவங்க தான் பொருளாதார நிபுணர், அதே மாதிரி பங்குச்சந்தை நிபுணர். இதை வாங்கக்கூடாது, அந்த ரோட்டு பக்கமே போகாதுன்னு சொன்னால் அது வந்து டிராஃபிக் போலீஸோட வேலை கிடையாது. அதை பாதுகாப்பு பண்ணி அந்த ரோட்டை சரி பண்ணி கொடுக்குறவங்க தான் அந்த டிராஃபிக் போலீஸ். இப்போயே பாருங்கள், இதுக்காக ஒரு கண்டென்ட்டு எம்ஜிஆர் ஸ்டோரி எல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது, என்னென்னலாம் கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன இந்த கண்டென்ட்டை நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, யாராவது இந்த பங்கு வாங்க வேணாம், நானே சொல்கிறேன், பங்கு வாங்க வேணாம். யார் வாங்க வேணாம்? 40 வயசு ஆளு பங்கு வாங்க வேணாம். நான் எக்ஸிட் ஆனேன். எதுக்கு எக்ஸிட் ஆனேன்? என் பிள்ளைங்களோட போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சுருக்கேன், 10 பங்குகளை தேர்வு செஞ்சு நான் போட்டிருக்கேன். அது வேறு. எனக்கு இருக்கா? எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ நிலையான வருமானம் தேவை, என் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் வந்து வெளிநாடு போக எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த முடிவுக்கு நான் வரேன். அதே தானேங்க எல்லா தந்தையினருக்கும், அதே தானேங்க. மாத வருமானம் வரணும், நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற தந்தை எத்தனை பேர் இங்கே பாலைவனத்தில் இருக்கான்? எத்தனை தந்தை இங்கே இருக்கிற தந்தை காலையில் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு நைட்டு தூங்கும்போது எத்தனை தந்தை வரான்? சண்டே மட்டும் தான் அந்த குழந்தைங்களை பார்ப்பான். அப்போ எப்படி சார் அவன் குழந்தைங்களோட எப்படி சார் இருப்பான்? அப்போ இந்த மாத வருமானம் வரும் பொழுது அதில் தேர்வு செய்யப்படுகிற ஒன்று பாண்டு. இப்போது வயசாகிடுச்சு, நான் வெறும் கத்திரிக்காய் கூட்டு மட்டும்தான், நான் வெறும் வெஜிடபிள் தான் எடுப்பேன். அது உனக்கு 20 வயசு ஆகுனா நல்லா ஆட்டுக்கால் சூப்பை குடிச்சு அடித்து காலி பண்ணு. நீ ஈக்குவிட்டி, நீ நடுவில் ஒரு 30 வயசு ஆகிடுச்சு, சமமாக சரிபாதியாக போட்டு வாழையில சாப்பாடு ஓகேவா? 40 வயசு ஆகிடுச்சு, கம்மியாக சாப்பிடுப்பா, உடல் நலத்துக்கு சரியில்லை. அதே தான் ரிஸ்க் எடுக்கிறோம் நாங்கள். மியூச்சுவல் ஃபண்டை எப்படி தேர்வு செய்கிறதுன்னு நான் ஒரு கல்வி கொடுத்தேன், பங்குகளை எப்படி வாங்குறதுன்னு கல்வியை கொடுத்துருக்கேன், எஸ்எஸ்ஒயை எப்படி வாங்கணும் கல்வியை கொடுக்குறேன், பிபிஎஃப் எப்படி போடணும் கல்வியை கொடுக்குறேன். நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன். நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொல்கிறேன், ஷெரியா இண்டெக்ஸையும் சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் எத்தனை இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஷெரியா இண்டெக்ஸ் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஷெரியா இண்டெக்ஸே எனக்கு தெரியும். ஷெரியா இண்டெக்ஸும் பண்ணுவோம் இஸ்லாமியர்களுக்காக, கோல்டுலேயும் முதலீடு செய்வோம் மந்த்லி சிட்டுக்காக, அந்த கோல்டையும் விற்போம், பாண்டுகளையும் வாங்குவோம், மியூச்சுவல் ஃபண்டுகளையும் நாங்கள் சொல்லுவோம், ஸ்டாக்குகளை 21 வயசுக்கும் சொல்லுவோம். இதுதானே சார் பன்முக முதலீடு, டைவர்சிஃபிகேஷன். அதனால் மக்களாகிய நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர்கள்லாம் வயதில் மூத்தவர்கள், எனக்கு அண்ணன் மாதிரி, தமிழ் ஆளுமைகள். அதனால் தமிழர்களுக்குள்ள அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் உங்கள் முதலீட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. டோன்ட் பிலீவ் எனி யூடியூபர்ஸ், ஈவன் மீ ஆர் சம்மோன் those who are running the company, be careful on this. வணக்கம் மக்களே, வணக்கம்.